மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் புக் சம்மரியில் நான் கவர் பண்ண புக்கோட நேம் வந்து இக்கிகாய், த ஜப்பனீஸ் சீக்ரெட் டு அ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப், ரிட்டன் பை ஆத்தர் ஹெக்டர் கிராசியஸ் அண்ட் ஃப்ரான்சிஸ் மெரலஸ். ஸோ இந்த புக்கோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புக்கோட ஹவ் இட் கேம் இன் டு பீயிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒக்கினாவா அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ் இருக்குது ஜப்பானில். இது வில்லேஜ், ஐலாண்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வில்லேஜில் வந்து இட் ஹாஸ் ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் சென்டினியன்ஸ் அண்ட் சூப்பர் சென்டினியன்ஸ். சென்டினியர்ஸ்னால் 100 ஆர் மோர் தென் 100 years old people. சூப்பர் சென்டினியன்ஸ்னால் 110 ஆர் மோர் தென் 110 years old people. ஸோ அந்த ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் சென்டினியன்ஸ் சூப்பர் சென்டினியன்ஸ் வேர்ல்டில் நம்ம போய் பார்த்தோம்னா ஒக்கினாவாவில் தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஆத்தரும் போய் இந்த ஒக்கினாவா பீப்புள் கிட்ட போய் ஸ்டே பண்ணி அவங்களோட நிறைய இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஹவு they are having this wonderful life, wonderful, beautiful and long life அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த புக் எழுதியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த புக்கோட நமக்கு இந்த கான்செப்ட் இக்கிகாய் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா, இக்கிகாய்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிவிங், the sense of purpose as well as the sense of reason for us to live. அதில் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. த ரீசன் ஃபார் கெட்டிங் அவுட் ஆஃப் த பெட். த ரீசன் வந்து என்ன வேணால் இருக்கலாம். இட் கேன் பி யுவர் பர்சனல் ஃபேமிலிக்காக யூ ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் த பெட், ஆர் யூ ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் ஃபார் யுவர் கரியர், ஆர் யூ கெட்டிங் அவுட் ஆஃப் யுவர் பேஷன். இட் கேன் பி எனி திங், பட் யூ நீட் டு ஹேவ் an ikigai. You need to know why you exist and why you do certain things. The brandலலாம் சொல்லுவோம், what is your brand mission அப்படிங்கும்போது what is your personal statement for existing. ஸோ இதுதான் இந்த இக்கிகாய். இந்த இக்கிகாய் வந்து ஹவு டு ஃபைண்ட் இக்கிகாய்ன்றது வந்து இந்த புக்கில் தே டிட் நாட் கோ இன் டு டீட்டெயில். ஸோ இந்த இக்கிகாயோட அவங்க இந்த டீட்டெயிலாக கவர் பண்ண கான்செப்ட் வந்து ஹவு டு லிவ் அ லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப். அந்த விஷயத்தை வந்து வில் நவ் கோ இன் சி இட் இன் டீட்டெயில். ஸோ இந்த புக் சம்மரியை வந்து ஐ எம் கோயிங் டு ப்ரெசென்ட் இன் அ ஃப்ரேம் ஒர்க். இந்த புக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் பிரகாரம் எழுதலை, பட் ஆனால் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் பிரகாரம் நம்ம அப்ரோச் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றதுனால இதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் 2 பாகம் இருக்குது. ஃபஸ்ட் பாகம் வந்து ஹேபிட், 2வது பாகம் வந்து ஆட்டிடியூட். இந்த ஃபஸ்ட் பாகம் ஹேபிட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸசைஸ், 2வது வந்து ஸ்லீப், 3வது வந்து ஃபுட். இந்த 3 விஷயங்களும் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க வந்து சில மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மெட்ரிக்ஸ் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து 30 minutes ஆஃப் மாடரேட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். மாடரேட் எக்ஸசைஸ் கேன் பி ஆஸ் சிம்பிள் அஸ் வாக்கிங் ஃபார் 20 to 30 minutes. இது இருந்துச்சுன்னா உங்கள் பாடி யூ வில் டென் டு பி ஹேவிங் அ வெரி ஹெல்த்தி லைஃப் அப்படின்றது தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் செகண்ட் திங் வந்து முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, கண்டினியூஸாக மோர் தென் 20-30 minutes வந்து உட்காந்து வேலை செய்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 20-30 minutesக்கு மேலே நம்ம உட்காந்துருக்கும் போது தட்ஸ் வென் வந்து நம்மளோட பாடியில் வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் வந்து இட் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ், இட் லீட்ஸ் டு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்ளம் நம்ம லேட்டர் லைஃப் வர்றதுக்கு வந்து இதுதான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 30-40 minutesல வந்து ஒரு டைமர் மாதிரி வச்சுட்டு, பேமோடோரான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டைமர், ஷார்ட் டைமர் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் 30-40 minutesக்கு அப்புறம் வந்து எந்திரிச்சு அட்லீஸ்ட் உங்கள் கியூபிக்கில் ஒரு டைம் நடந்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்றது தான் அந்த புக்கில் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் விஷயம் நம்ம ஃப்ரேம் ஒர்க்கில் பார்க்கறது போகிறது வந்து ஸ்லீப். ஸ்லீப்பை வந்து அடிக்குவேட்டாக, தட் இஸ் அப் டு 7 to 8 hours வந்து ஒரு அடல்ட் மேல் ஆர் ஃபீமேல் வந்து தூங்குறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இந்த ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம தூங்கும் போது நம்ம பாடியில் வந்து மெலட்டோனின் அப்படின்னு வந்து ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன் வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் என்ன சொல்ல, நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து நம்மளை கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். நம்மளை வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதை வந்துலேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். அப்புறம் வந்து நம்ம அல்சைமர்ஸ் டிசீஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு நிறைய பழைய விஷயங்கள்லாம் மறந்து போகும். இந்த டிசீஸ் வர்றதை வந்து தவிர்க்கும். அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து இன்சுலின் செக்ரேஷனை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணும். நம்ம டைப் 2 டயபிட்டிஸ் வர்றதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியும். இந்த எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கீ ஹார்மோன் வந்து மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் வந்து நம்ம தூங்கும் போது மட்டும்தான் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பாடி வந்து மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணும். இன் டர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஹேபிட் ஃப்ரேம் ஒர்க்கில் கடைசியாக பார்க்க போகிறது வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும்
ஒகினவா பீப்பிளை பேஸ் பண்ணிவிட்டு சில சஜஷன் வந்து அந்த ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போயுமே சாப்பிடும் போது 100% ஸ்டொமக் ஃபுல் ஆகிற மாதிரி ஃபுட்டை சாப்பிடாதீங்க. 70 to 80% உங்கள் ஸ்டொமக் ஃபுல் ஆனோடனே ஸ்டாப் ஈட்டிங் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு சஜஷன். ரெண்டாவது செஷன் வந்து ஸ்மால் சர்விங் பிளேட்டை யூஸ் பண்ணி சின்ன போர்ஷன் சைஸில் ஃபுட்டு சாப்பிடுங்க. ஈவன் மல்டிபிள் டைம்ஸ் இன் டே, ஈவன் 3 மெயின் மீல்ஸ்க்கு பதிலாக 5 டைம் 6 டைம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து ஃபுட்டு சாப்பிடும் போது நம்ம ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக சாப்பிடுங்க. அன்ஹெல்தி ஃபுட்டு, ஃப்ரைட் ஃபுட்டு அண்ட் ஒன்று சொல்லுது சுகரி ஃபுட்டு இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் வந்து ஃபைனல் கைட்லைன் அவங்க ஃபுட் இதில் வந்து கொடுத்துருக்காது. அப்புறம் ஃபுட்டை பற்றி சில விஷயங்கள் ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு லோக்கலாக உங்கள் கண்ட்ரியில் வந்து விளையிற ஃபுட்டே சாப்பிடுங்க. ஏன்னா தட் ஃபுட் வில் பி ஈஸிலி அக்செப்டட் பை யோர் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபுட் வந்து ஒரு இன் அ டே வந்து மினிமம் வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் வந்து நம்ம ஃபுட்டில் இருக்கணும். அண்ட் ஒரு மீல் சாப்பிடும்போது அதில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உங்கள் ஃபுட்டு ஹேபிட்ஸை ஆல்டர் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் போகிற மாதிரி பார்த்துங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்க சொன்னது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சுகர் வி ஆல் நோ தட் இட்ஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். அதை வந்து நம்ம பாடி வந்து ஸ்லகிஷ் ஆக்கிடும். அட் த சேம் டைம் நம்மளை வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுகர் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆட்டிடியூட் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். ஆட்டிடியூட் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து 4 விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்மெண்ட் மைண்ட் செட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஆக்டிவ் மைண்டு நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் இருக்கணும். மூணாவது விஷயம் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். நாலாவது விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். இந்த 4 விஷயங்களும் ஒன்று ஒன்றா இப்போ பார்ப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு இந்த ஆட்டிடியூட் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம பார்க்கறது பொறுத்து அவாய்டிங் ரிட்டையர்மெண்ட் மைண்ட் செட். ஸோ இந்த ஒகினவா பீப்பிளை இந்த ஆத்தர் ஸ்டடி பண்ணும்போது நாட் ஒன்லி த ஒகினவா பீப்பிள், த ஹோல் ஆஃப் த ஜப்பனீஸ் கல்ச்சரில் வந்து ரிட்டையர்மெண்ட் இந்த ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ தே டோன்ட் பிலீவ் இன் த கான்செப்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் தட் இஸ் லீவிங் த ஒர்க் ஃபோர்ஸ் ஃபார் குட் அப்படின்ற ஒரு கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. ஸோ வாட் எவர் தே டூ, ஸோ மேபி தே ஆர் ஒர்க்கிங் அட் அ சர்டன் லெவல் இன் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனை விட்டு வெளில வந்தாலும் தே ட்ரை டு do certain kind of job related to what they have been doing. So they continue pursuing their passion, they continue pursuing their goal in, I would say, the purpose in life, so that avanga till the end of their life வந்து they will be very active mentally and as well as physically. Second விஷயம் இந்த attitude frameworkல நம்ம பார்க்க போகிறது வந்து having an active mind. ஹேவிங் அன் ஆக்டிவ் மைண்ட்னா நம்ம ஹேபிட்டில் பார்த்தோம். எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப் லாங் வந்து எக்ஸசைஸில் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம லூஸ் பண்ணுவோன்ற மாதிரி த சேம் திங் அப்ளைஸ் ஆல்சோ டு த பிரைன். ஸோ மென்டலாக நம்ம வந்து ஆக்டிவாக நம்ம பிரைன் யூஸ் பண்ணிக்கிட்டே இல்லைனா நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த்து ஆல்சோ வந்து வில் ஸ்டார்ட் லூசிங், வில் கெட் இன் டு டிமென்ஷியா, வில் கெட் டிசீஸ் லைக் அல்சைமர்ஸ். இஸ் பிகாஸ் தட் வி ஆர் நாட் யூஸிங் அவர் பிரைன் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மென்டல் ஒர்க் அவுட்னா இட் கேன் பி ஆஸ் சிம்பிள் அஸ் playing a game or solving a puzzle or strategizing with your team. It can be anything, but every day you have to keep thinking, you have to keep giving work to your brain. Otherwise வந்து உங்கள் பிரெயின் வந்து லெத்தாஜிக் ஆகிடும் அப்படின்றது தான் அந்த ஆத்தர் வந்து இந்த அவங்க ஒகினவா பீப்பிள்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் பீப்புள் லைக் பொலிட்டிஷியன்ஸ், அட்வொகேட்ஸ் and even artists, they don't retire actually. Why they don't retire is they keep pursuing their passion till they are physically possible. அதனால் அவங்க பிரெயின் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கும். at the same time they will live a very long and fruitful life. ஸோ த ஆட்டிடியூட் ஃப்ரேம்ஒர்க்கில் மூணாவது விஷயம் வந்து அவாய்ட் மல்டி டாஸ்கிங். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹேபிட்டுன்னு சொல்லலாம், இது ஆட்டிடியூடுன்னு சொல்லலாம். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ஆக்சுவலி. ஸோ அவாய்டிங் மல்டி டாஸ்கிங் அப்படின்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஒரு டாஸ்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மல்டிபிள் டாஸ்க்கை வந்து அட் த சேம் டைம் வந்து பண்ணுறது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து திஸ் இஸ் அ பிரின்சிபல் தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் பை ஜாப்பனீஸ் பீப்புள். அண்ட் த ஆத்தர்ஸ் ஆல்சோ சே தட் இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ஜாப் ரிலேட்டட் மென்டல் ஆங்குவேஷ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த ஆத்தர் வந்து கிளியராக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ்க்கு இந்த மல்டி டாஸ்கிங் வந்து என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு டே ஃபுல்லாக வந்து இமெயிலில் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த சேம் டைம் வீல் ஆல்சோ ட்ரை டு மேனேஜ் அவர் ஒர்க். அதை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து மோர் தென் 1 or 2 times வந்து மெயிலில் ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். மூணாவது வந்து உங்கள் ஒர்க் டே வந்து ப்ராப்பராக ஸ்கெடியூல் பண்ணி டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெடியூல் பிரகாரம் உங்கள் ஒர்க்கை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அன்லெஸ் அதர்வைஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் உங்கள் ஸ்கெடியூல் வந்து டைவர்ட் பண்ணணும். இல்லைனா வந்து அந்த ஸ்கெடியூல் பை ஒன் டாஸ்க் அட் அ டைம் அப்படி பண்ணுங்கள். when it comes to routine or manual task, that time வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறது வந்து இஸ் ஓகே. பட் ஆனால் apart from that you have to do one task at a time. If you're doing one task at a time, then you can completely use your mental energy and you can get into a state of flow. What is the state of flow?
ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோனா இப்போ நம்ம சில டைம் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 1 hour தான் ஒர்க் பண்ண மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் ஆனால் 3-4 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருப்போம். நம்மளோட பெஸ்ட் க்ரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஒர்க்லாம் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோவில் இருக்கும் போது தான் வரும். இந்த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா யூ ஷுட் செலக்ட் ஒன் டாஸ்க், அவாய்ட் கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் கிவ் யோர் செல்ஃப் டு த டாஸ்க். இது மாதிரி பண்ணும்போது தான் நம்மளோட பெஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஒர்க் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஆத்தர் வந்து இந்த ஒகினவா பீப்புளோட ஸ்டடி பண்ணும்போது தே அண்டர்ஸ்டாண்ட். லாஸ்ட்டு இந்த நம்ம ஃப்ரேம் ஒர்க்கில் பார்க்க போகிறது லேர்னிங் டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ். ஸோ இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம். இதில் வந்து 2 விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து ஸ்டோயிசம் அண்ட் செகண்ட் இஸ் ஆன்டிஃப்ரெஜாலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோயிசம் அப்படின்னா ஸ்டோயிசம் வந்து இஸ் அ ரிஃபைன்ட் ஃபார்ம் ஆஃப் புத்திசம். புத்திசமில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, புத்திசம் வந்து யூ ஹேவ் டு லெட் கோ ஆஃப் டிசையர் அப்படின்ற வந்து புத்திசமில் சொல்லியிருக்காங்க. ஸ்டோயிசம் வந்து இட்ஸ் ஆல்சோ ஃபார்ம் கைண்ட் ஆஃப் அ ரிலிஜியன் அண்ட் சேம் டைம் இஸ் அ வே ஆஃப் லிவிங். ஸ்டோயிசமில் வந்து வாட் தே மென்ஷன்ட் இஸ் யூ கேன் desire is not wrong as long as you don't let the desire take over your life. நம்ம வந்து இந்த லைஃபோட ப்ளஷர்ஸ்க்கு வந்து யூ கேன் கிவ் இம்பார்ட்டன்ஸ், வி கேன் என்ஜாய் தட் ப்ளஷர். பட் ஆனால் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அந்த ப்ளஷர் வந்து நம்ம லைஃப்பை ஓவர்டேக் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணுற அளவுக்கு விடக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டோயிசம் அப்படி சொல்கிறாங்க. ஸ்டோயிசமில் வந்து தெர் ஆர் சர்டன் பிரின்சிபல்ஸ் கைட்லைன்ஸும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோயிசமில் ஒரு பிக்கஸ்ட் திங் தே மென்ஷன் இஸ் கால்ட் நெகட்டிவ் விஷுவலைசேஷன். நம்ம என்ன டாஸ்க் பண்ணாலும் ஸோ நம்ம பாசிட்டிவாக விஷுவலைஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாசிட்டிவாக விஷுவலைஸ் பண்ணால் இது வந்து பாசிட்டிவாக நடக்கும் நம்மளுக்கு அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி மேக்கிங் இட் ஹேப்பன். இன்னொன்று வந்து நெகட்டிவ் விஷுவலைசேஷன். இது வந்து நடக்கலை அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சொல்யூஷனையும் வந்து மென்டலாக வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம லைஃப் வந்து எப்போதும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்டோயிசம் வந்து நம்ம மென்டல் ஸ்டேட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஷுட் பி ஸ்டெடிலி ஃப்ளோயிங். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் வர ஸ்ட்ரெஸ்னாலையோ ப்ரெஷர்னாலையோ நம்ம வந்து நம்மளோட மைண்ட் வேவ் வந்து ரொம்ப மேலேயும் கீழும் போகாமல் ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் வச்சுருக்கிறது தான் வந்து ஸ்டோயிசம். ஸோ அகெயின் மேனேஜிங் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து செகண்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன்டிஃப்ரெஜாலிட்டி. இந்த கான்செப்ட் நான் ஃபஸ்ட் டைம் இந்த புக்கில் தான் படித்தேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஸோ ஆன்டிஃப்ரெஜாலிட்டி அப்படின்னா இது வந்து ஒரு மைண்ட் செட். பீங் an anti-fragile person அப்படின்னா எவ்ரி டைம் யூ ஃபேஸ் அ சேலஞ்ச், யூ ஃபேஸ் அட்வர்சிட்டி இன் த லைஃப், நம்ம வந்து மென்டலாக ஸ்ட்ராங் ஆகிறது. ஸோ இட்ஸ் லைக் ஹார்ட்னிங் வித் எவ்ரி பீட். இட்ஸ் லைக் எவ்ரி டைம் வந்து நம்மளை யாராவது அடிக்கும் போது யூ கெட் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் யூ கெட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அப்படின்றது தான் வந்து ஆன்டிஃப்ரெஜாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டிஃப்ரெஜைல் மைண்ட் செட் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோன்னா எவ்ரி டைம் நம்ம ஒரு சேலஞ்சோ, நம்ம ஒரு கஷ்டமோ, ஒரு லாபம் நஷ்டம், வாட் எவர் யூ ஃபேஸ் இன் லைஃப் வி கெட் பெட்டர் அண்ட் பெட்டர் மென்டலி அப்படின்றது தான் வந்து இந்த புக்கோட வந்து ஐ வுட் சே தட் this is a key takeout from this book. So you need to be an anti-fragile person to actually have a beautiful and wonderful life. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ் விஷயத்தில் அவங்க சைன் ஆஃப் பண்ணும்போது, இந்த டாப்பிக்கை சைன் ஆஃப் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, a little stress is always good for you அப்படின்னு. ஸோ லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அப்படி இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் தான் எனக்கு வேணும், ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்ரி டைம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணும் போதோ, லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணும் போதோ யூ வில் கோ இன் டு த what's a சொல்யூஷன் மோட். உங்கள் மைண்ட் will get into a mental workout. So once your mind gets into the mental workout, you will be very refreshed and you will step up to the challenge. So இந்த விஷயத்தினால வந்து they have signed off the book saying that a little stress is always good for health. So to quickly summarize the whole book, Ikigai என்றது வந்து it's about finding your own purpose, the reason for your existence, the why for why you exist. For you to have a very meaningful and wonderful life, you can follow a quick framework that framework is வந்து லைஃப் லாங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா you can have a very wonderful and long and peaceful life. ஸோ இந்த ஃப்ரேம்ஒர்க்கில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. there's a habit part of the framework and there's attitude part of the framework. The habit part of the framework we saw 3 things. One is exercise, second is food, and third is sleep. ஸோ ஸ்லீப்பில் வந்து முக்கியமான விஷயம் வந்து 7 to 8 hours ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்லீப் பண்ணும்போது தான் நம்ம பாடியில் மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹார்மோன் வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ப்ரிவென்ட் லாட் ஆஃப் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ். செகண்ட் வந்து நம்ம ஆட்டிடியூட் ஃப்ரேம்ஒர்க்கில் பார்க்கும்போது ஆட்டிடியூட் ஃப்ரேம்ஒர்க்கில் 4 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று வந்து ரிட்டைர்மெண்ட் மைண்ட் செட் அவாய்ட் பண்ணணும், நம்ம வந்து மென்டலாக வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். 3வது விஷயம் வந்து இந்த மல்டி டாஸ்கிங் விஷயத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். 4வது விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பெட்டராக மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுற விஷயத்தை கற்றுக்கிறதுல வந்து 2 கான்செப்ட் பார்த்தோம். ஒன்று வந்து ஸ்டோயிசம், 2வது வந்து ஆன்டிஃப்ரெஜாலிட்டி. ஸ்டோயிசம் வந்து இட்ஸ் அட்வான்ஸ் ஃபார்ம் ஆஃப் புத்திசம். வேறு வந்து டிசைரை வந்து கம்ப்ளீட்டாக விட தேவையில்லை. பட் ஆஸ் லாங் அஸ் டிசைரை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கும் போது இட்ஸ்
குட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோயிசமில் வந்து ஒரு பெஸ்ட் கான்செப்ட் வந்து நெகட்டிவ் விஷுவலைசேஷன். ஒரு டாஸ்க், ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கும் போது அது தப்பாக போச்சுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கிட்டோம்னா அது தப்பாக போகும்போது நமக்கு அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்காம இருக்கும். அண்ட் ஆன்டிஃப்ரெஜாலிட்டினா the more something is beaten, the more strong it becomes. ஸோ நம்ம லைஃப்பில் பார்க்குற ஒவ்வொரு சேலஞ்சுக்கும் வந்து நம்ம மென்டலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்டலாக வந்து ஸ்ட்ராங்காக ஆகிட்டே இருக்கணும். that will give us a very long fruitful and happy life. The book summary உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா I would highly recommend you to read this book. It's just 150 pages and it has so much of content, so much of beautiful things and so much of good stories. Maybe in the வீடியோக்கு ஃபாலோ அப்பாக வந்து அந்த புக்கில் இருக்கிற 2-3 ஷார்ட் ஸ்டோரிஸ் எடுத்து தனித்தனியாக செக்மெண்ட்டாக போடணுன்னு பார்த்துட்ருக்கேன். maybe I'll do it. And I would say that if you really like this video, kindly subscribe to the channel, and if you have any comments, any feedback, kindly write to me. You can comment on the video or you can write to me at readwithnaga@gmail.com. And thank you for watching the summary.